வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. சர்க்கரை நோய் சம்மந்தமாக எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது சார். அது உங்ககிட்ட கேட்கலாமா சார்? தாராளமா. சர்க்கரை நோய்க்கு ஆயுர்வேதா மருந்து எடுக்கிறது சேஃபா டாக்டர்? நல்ல கொஷின் கேட்டிங்க. ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப சேஃப். இதில் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். ஏன்னா ஆயுர்வேத மருந்துகள் சர்க்கரை வியாதி அப்படின்றது வந்து எல்லாமே காமனாக கிடையாது. ஒவ்வொரு உடல் அமைப்பை பொறுத்த மாதிரி மாறும். இந்த மருந்துகளை எடுக்கிறது சேஃப் தான். உடல் அமைப்புனா பிரகிருதி தானே சார்? அதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. பிரகிருதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி கான்ஸ்டியூஷன். இது வந்து ஆயுர்வேதத்தில் வாத பித்த கபம்னு பிரிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய டாபிக். பட் நான் ரிகார்டிங் இப்போ நம்ம டயபெட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதில் இந்த 3 பிரகிருதிக்கும் டயபெட்டிஸ் வர சான்சஸ் இருக்குது. இதில் ரொம்ப ஜாஸ்தி யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கப பிரகிருதி உள்ளவங்க தான். ஏன்னா கப பிரகிருதி உள்ளவங்க இயல்பாகவே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப லேசியாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மெட்டபாலிசம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான சான்ஸ் அதிகம். இந்த கப உடம்பு உள்ளவங்க தான் டயபெட்டிஸ்க்கான மருந்துகளை ரொம்ப நாள் எடுக்க வேண்டியே இருக்கும். டாக்டர், ஆயுர்வேதா மெடிசன் சேஃப்னு சொல்லியிருக்கீங்க. அதோட பியூரிட்டி குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு லேப் எதுவும் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக. ஆக்சுவலி இது வந்து சேஃபான மருந்து தான். நம்ம வாய் வார்த்தையில் சேஃப்னு சொல்ல முடியாது. இது குவாலிட்டி பியூரிட்டி வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம செக் பண்ணுறாங்க. நிறைய ஃபார்மசிஸ் வந்து டயபெட்டிஸ்க்கான மெடிசின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா, அது. ஸோ அதில் வந்து ஆயுர்வேதிக் ஃபார்மகோபி ஆஃப் இந்தியான்னு இருக்குது. சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு பண்ணிவிட்டு இதை கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இது எல்லாமே டெஸ்டட் ட்ரக்ஸ் தான். ஸோ இந்த டெஸ்டட் ட்ரக்ஸை வந்து மெடிசனாக கன்வெர்ட் ஆகி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய லீடிங் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ அவங்க இது எல்லாமே கொடுக்குறாங்க. இது எல்லாமே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி பியூரிட்டியோட தான். அப்புறம் நீங்கள் லேபை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த லேப் வந்து 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று கவர்மெண்ட் அப்ரூவ்டு லேபு, இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டே டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சென்னையில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் ட்ரக் டெஸ்டிங் லெபார்ட்டரின்னு ஒன்று இருக்குது. அது அரும்பாக்கத்தில் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தமிழ்நாடு சர்க்கிளில் இருக்கிற எல்லா மெடிசின்ஸுமே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இதோட குவாலிட்டியோ இல்லை பியூரிட்டியோ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அங்கே செக் பண்ணி அவங்க இதுக்கு கரெக்ட் பண்ணுவாங்க. பட் இது இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் லேப்ஸ் அல்லது இருக்கும், அவங்ககிட்டையும் கொடுத்து ரிப்போர்ட்ஸ் வாங்கிக்கலாம். டாக்டர், இப்போ ஆயுர்வேதா மெடிசன் எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கா? நல்ல கொஷின். இது நிறைய பேரோட டவுட்ஸும் கூட. இதுக்கு நீங்கள் என்னோட பதில் என்ன அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது டோசேஜை பொறுத்து மாறும், பேஷண்ட்டை பொறுத்து மாறும். நான் டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க சில மெடிசின்ஸு சில அளவுகள் தான். ஸோ அது ரிசல்ட் நல்லாவே இருந்தாலும் அடுத்த கோர்ஸ் போகும்போது அதை கொஞ்சம் மாற்றுவாங்க. இல்லை நம்ம அதே மெடிசின்ஸை ஃபாலோ பண்ணுவோம் பேஷண்ட்ஸாக அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு. ஹெர்பலுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்றதெல்லாம் சும்மா போய் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. பட் அதை வந்து ப்ராப்பராக யூசேஜ் பண்ணும்பொழுது சைட் எஃபெக்ட்ஸ் அதுக்கு வர வாய்ப்பே கிடையாது. ஆயுர்வேதா மெடிசன் மட்டும் எடுக்கணுமா இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் எதுவும் ஃபாலோ பண்ணணுமா? இல்லை, ஆக்சுவலி ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் அப்படின்னும் போது வெறும் மருந்துகள் மட்டும் நாங்கள் கொடுக்க போகிறது இல்லை. உணவு கண்ட்ரோல் கண்டிப்பாக உண்டு. அது அந்த மருந்துகளுக்கான கண்ட்ரோல் கிடையாது, டயபெட்டிஸ்க்கான கண்ட்ரோல். லோ கார்போ டயட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், யோகா சொல்லுவோம், பிராணாயாமம், இதெல்லாமே கைட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து எடுக்கும்போது தான் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும். என்னோட பேசிக் டவுட்ஸ் எல்லாமே கேட்டுட்டேன் டாக்டர். சந்தோஷம். நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே, ரொம்ப நன்றிம்மா.